நம்ம வீட்லேயே எப்படி மயோனைஸ் செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருளை வச்சே செஞ்சிடலாங்க ஈஸியாக. அதுக்கு வந்து 2 வேக வச்ச முட்டை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 பல் பூண்டு எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் மிளகு இருக்குல்ல, அது வந்து ஒரு 5, 6 மிளகு வேணும். அது போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கங்க. நிறையாலாம் வேணாம், அப்புறம் நல்லா இருக்காது. அதனால் தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கங்க. அதுக்கப்புறம் வந்து 1 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கங்க. 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து ஆயில் தான் யூஸ் பண்ணணும். நிறையா ஹோட்டலில் வந்து ஆயில் தான் யூஸ் பண்ணுவாங்க. வந்து கீ, பட்டர் அந்த மாதிரிலாம் இது யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால் வந்து 1 ஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றிக்கிங்க. நாங்கள் வந்து ரேஷன் ஆயில் தான் எடுத்துருக்கோம். நீங்கள் கோல்டு வின்னர் அந்த மாதிரி எந்த ஒரு கம்பெனி ஆயிலாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரே 1 ஸ்பூன் மட்டும் வாட்டர் ஆட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக நம்ம வந்து க்ரீமியாக அதை வந்து பிளெண்ட் பண்ண போகிறோம். நல்லா க்ரீமியாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிடலாமா? நல்லா அதை அரைச்சிட்டு நல்லா அரைச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான், நம்மளோட மயோனைஸ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் செய்கிற போண்டா, பஜ்ஜி அது கூட தொட்டு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.